டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் தனக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுத்துவிட்டதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கடேசன், வணக்கம். தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏன் ஏற்க மறுத்துவிட்டது? இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருந்தார். இந்நிலையில் இந்த கைதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை என்பது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போதே அவருக்கு தேர்தலில் பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் அவருக்கு ஒரு இடைக்கால ஜாமீனை ஜூன் 1ஆம் தேதி வரையிலான இடைக்கால ஜாமீனை வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு மேலும் சில ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் 7 நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் ஏற்க மறுத்துள்ளது. தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் விசாரணை நீதிமன்றத்தில் நாடி இந்த மனுவை தாக்கல் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. உடனடியாக கெஜ்ரிவால் சார்பில் ஒரு மனு என்பது விசாரணை நீதிமன்றத்தில் அது சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.